தூங்கி எழுந்திரிச்சு வந்த மாதிரி இருந்தா கண்டுக்காதீங்க. I'm just a chill guy with my lungi trying to make it to 2025. புயல் அடிச்சுட்டு போகாம பாதுகாப்பா வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். Finally we are entering into the end of the year phase, ladies and gentlemen. வணக்கம் ladies and gentlemen, roll the intro. யூஸ்வலாக வந்துட்டு எண்ட் ஆஃப் த இயர் ஆயிடுச்சுனாலே வந்து சில பல சில்லான வீடியோஸ் தான் வரும், இந்த ஆச்சு ஊச்சுன்னு கத்தாம. பட் இன்னைக்கான டாபிக் மைட் பிஸ் மீ ஆஃப், பட் ஐம் ஜஸ்ட் கோனா பொறுமையாக சில் கையா இருந்து வீடியோ பண்ணுவோம். ஓகே, அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், we have a new wave of zombie apocalypse which is கண்டென்ட்டுக்காகவும் லைக்ஸுக்காகவும் என்ன வேணா செய்கிற இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ். அதில் பலவிதமான பேர் இருக்காங்க. ஆனால் அதில் குறிப்பிட்டு இந்த வீடியோவை பண்ண தூண்டுன ஒரு ஆள் வந்துட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. That's what he is. Apparently he is fucking கோயம்புத்தூர். யாராவது உங்கள்கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் வந்துட்டு ஆமாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கோயம்புத்தூர் தான் என் பொண்டாட்டிங்கிறது. என்னடா புதுசு புதுசாக கிளம்புறீங்க? ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைனா யாருன்னு தெரியல, நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்னீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், you're not a fucking loser. ஆக்சுவலாக சொல்ல போனால் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவனுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஹிந்தி வெர்ஷன்லேயும் இருக்கானுங்க. हेलो एक्सक्यूज मी, क्या पंच कर सकते हो आप दोनों में से कोई? एनीवे नहीं। हेलो एक्सक्यूज मी, क्या पंच कर सकते हैं आप लोग? ऐसे पंच தானடா வேணும். இந்தாடா முக்கியமா இங்கிலீஷ். Level 2, the fist bump. Good afternoon. பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க எதையுமே ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். பொதுமக்களை நிம்மதியா இருக்க விடுங்க போதும். இதுக்கு யாரும் பதில் சொல்லல வந்து இக்னோர் பண்ணிட்டு போனாங்கன்னா பாத்தியா ஆட்டிடியூட் பாத்தியா அவனுக்கு நக்கல் அவனுக்குன்னு கமெண்ட்ஸ்ல. இது ஒரு வேவ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன். அதுல வந்துட்டு எனக்கு கண்ணுக்கு பட்ட ரீசெண்டா ஒருத்தன் பட்டான். ஸோ அவன்ல இருந்து ஆரம்பிப்போம். ரேண்டமா மைக் எடுத்துட்டு போயிட்டு மேக்கிங் கண்டென்ட் அவுட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வித்அவுட் தேர் கன்சென்ட். இதுதான் அவனோட ஃபுல் டைம் ஜாப். ஒரு கியூட்டா சாரி உடுத்தி ஒரு அக்கா இருக்காங்க, ஆட்டோல வாங்க, பெங்களூர்ல இருக்கேன். ஹலோ மேம், ஹலோ, ஐ வாண்ட் டு டேக் ஏ செல்ஃபி வித் யூ. No, I'm getting late. ஷீ இஸ் கெட்டிங் லேட். தேங்க் யூ. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, ரொம்ப அழகா இருந்தாங்க சாரியில. சரி நான் இதெல்லாம் போட்டிருக்கேன்னா ஒரு போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. இது சில பேருக்கு ரொம்ப நார்மலா தெரியலாம், பட் இட்ஸ் ஜஸ்ட் கிரீப்பி. அவங்க வந்துட்டு விருப்பம் இல்லைன்னு போயிட்டாங்க, அதையும் எடுத்து வீடியோவா போட்டிருக்கான். அது அவங்களுக்கு விருப்பமா இல்லைன்னு கேட்கல, சாரி உடுத்திருக்காங்களா, இவர் வந்துட்டு போய் போட்டோ கேட்பாராம். அங்க ஒரு கியூட்டா சாரி உடுத்தி ஓடுறான் பாரு அப்படியே. எக்ஸ்கியூஸ் மீ, டெல் மீ அபவுட் இந்தியா. No, thank you. மேம், யூ மேம். எதுக்குடா அப்லோட் பண்ண இது? இப்போ அவங்க வந்துட்டு விருப்பம் இல்லைன்னு போயிட்டாங்க. they don't want to be on camera. அவங்க வந்துட்டு உன் கேமரால பின்னாடி தூரமா இருக்க ஆள் கிடையாது. you approach them. அவங்க கிட்ட நீ போயிருக்க, பேசியிருக்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீ delete பண்ணணும். லைக் எனக்கு புரியல, what's the context of this video? இதுல நீ இது என்ன கண்டென்ட்? இது அவங்க வந்துட்டு genuinely creeped out. oh no thank you ட்டு போயிட்டாங்க. அதையும் எடுத்து கண்டென்ட்டா போட்டு அப்படி என்ன நீ என்ன பண்ற? நீ என்ன கண்டென்ட்? வாட் இஸ் யுவர் கண்டென்ட்? இதுல எனக்கு ஃபேன்ஸ் வேற. நம்ம பேஜ் ஃபாலோ பண்றீங்களா? பயங்கரமான ஃபேன் ப்ரோ. நெவர் சாக் ப்ரோ, உங்களை பார்த்தவன அப்படியே நெவர் சைஸ் ப்ரோ. அண்ணா குர்குரே 25 rupees. 30 rupees 30. அண்ணா 25 னா 30 பாட் எக்ஸ்ட்ரா 30 ரூபாய். 30 ரூபாய் 25 ரூபாய் தானா? ஏனா ஏமாத்துறீங்க? 25 தான போடு. 25 தான போடு. 25 ஏமாத்துறாங்க. மேடம் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. என்ன 5 ரூபா நான் தர மாட்டேன், 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. I think it's 13 slaps. So you want 1300. 25 ரூபாய் தானா? ஏனா ஏமாத்துறீங்க? இது பாருங்க, போயிட்டு வந்துட்டு போய் கேக்குறாரு, வீடியோ எடுக்கிறாரு. ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்காங்க. ஓகே, பண்ணிருந்தா உங்களுக்கு 1000 rupees மேம். மேம் சூப்பர் மேம். ஓகே வெச்சுக்கோங்க மேம். இது டாஸ்க் தான், ஒன்னும் நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்கோங்க ப்ளீஸ். வாங்கிக்கோங்க, நான் அப்படியே போயிடுவேன் திடீர்னு. 500 நீங்க வச்சுக்கோங்க, 500 ஹெல்ப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ் வச்சுக்கோங்க. இல்ல அவங்க வாங்க மாட்டாங்கல்ல, வற்புறுத்துறாரு. இல்லங்க வச்சுக்கோங்க. என்னங்க இதே நபர் தான் ஒரு சம்பவம் செய்திருக்கிறார், நான் காட்டுறேன். 2 இட்லி மட்டும் போதுமா? உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா? 1 ரூபாய் வேணுமா? 10 ரூபாய். 1 ரூபாய் இல்லையா? ஹாய் ப்ரோ, நல்லாக்கீங்களா? அந்த 10 ரூபாய் இருந்தா இந்த 3 பாக்ஸ் தரவா நானு? வித்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் 100 ரூபாய். ஜாமெட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்கய்யா. சரி இது வச்சுக்கோங்க, பரவாயில்ல, கிஃப்ட் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. ஜாமெட்ரி பாக்ஸ் பசங்களுக்கு கொடுத்துக்கோங்க. சரி, அப்ப எனக்கு ஒரு யாரும் கொடுத்துருங்க. இந்தாங்க, யாரு அந்த பசங்க படிக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்கய்யா.
பசங்க படிக்கிறவங்களுக்கு கொடுத்துறீங்க ஓகே ஓகே நன்றி ஐயா. என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேங்க ஐயா. ஓகேண்ணா. என்னால முடிஞ்ச சரி இந்த 10 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க. நான் படிக்கல, படிக்கிற பசங்களுக்கு நான் உதவி பண்றேங்க ஐயா. சரிங்கண்ணா பாய். சில பேர் நீங்கள் நினைக்கலாம் என்ன ப்ரோ இதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுறீங்க. இப்படி ரியாக்ட் பண்ணுறவங்கலாம் முக்கால்வாசி கோயம்புத்தூர் மாப்பிள்ளையே தான் இருப்பீங்க. 2 அவுட்கம் இருக்குது இந்த வீடியோவில் இருந்து. ஒன்று, இல்லை ப்ரோ அவன் வாட் இஃப் ஹி இந்த கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம்னு வந்து சில பேர் சொல்லலாம். வாய்ப்பில்லை. அப்படி இருந்தால் பண்ணியிருந்தாலும் ஆஸ் அ கண்டென்ட் பைத்தியம் அதை தான் முதல்ல போட்டு ஹியூமனிட்டி பண்ணியிருப்பான். அப்படி பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவன் அதை கண்டென்ட்டுக்கு பண்ணால் கூட அட்லீஸ்ட் ஹி காட் வாட் ஹி வாண்டட். லைக் அந்த மனுஷனை பாருங்கடா, கேட்கும் போதே ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப நேரம் சாப்பிடாத மாதிரி தான் இருக்காரு. அந்த மூச்சு வாங்கி சொல்றாரு சரி வாங்க சாப்பிட போவும் கூப்பிட மாட்டானா ஒரு ஏக்கம் அந்த மனுஷனோட மொழியில. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், அதை கண்டென்ட்டா மாத்திருக்கான். சாப்பாடு கேட்டு வந்தவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன். அதான் சொல்றல, ஒரு ஃபுல்லி டெவலப்டு பிரெயின் இருக்க ஒரு ஹியூமன் வந்துட்டு இதை பார்க்கும்போது தெரியும் இது வந்துட்டு அலட்சியப்படுத்துறது அந்த மனுஷனை. சாப்பாடு கேட்டு ஒருத்தன் வந்திருக்கான், அவனை நீ அலட்சியப்படுத்துற நீ. ஆனா உண்மை என்ன தெரியுமா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இந்த வீடியோவை எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்லோட் பண்ணிருப்பான் நான் சொல்லவா. இந்த படத்துல எல்லாம் விஜய் பண்ணுவார்ல, ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி வெறும் காசு கொடுத்தா சோ அவருக்கு வந்துட்டு காசு கொடுத்து நான் பொருள் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார்ல, அந்த மாதிரி அடிச்சு போட்டிருக்கான். ஆனா அதோட பேரடி வெர்ஷன் இது. நீ காசும் தரல ஒன்னும் தரல, யூ டிட் நாட் ஹெல்ப் தட் மேன். அவர் போய் நீட்னாலும் யாரும் வாங்க மாட்டாங்க அவர்கிட்ட இருந்து. அதுதான் சொசைட்டி. என்னதான் நீ அந்த மோட்டிவ்ல நீ பண்ணிருந்தாலும் நான் வந்துட்டு 300 ரூபா ஒருத்தர் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்கேன், அது அவருக்கு நல்லது தானே. போய் உழைச்சி சாப்பிடுன்னு சொல்ற வயசு கிடையாது அவருக்கு. மனுஷன் பார்க்கறதுக்கு இஸ் டெக்னிக்கலி ஸ்டார்விங். 2 விஷயம் தான் இங்க பண்ணிருக்கணும் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. பிடிக்கலையா, இல்ல அவர்கிட்ட பேச விருப்பம் இல்லையா, இல்ல அவருக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லையா, இல்லங்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிருக்கணும். நீ அந்த வீடியோ போட்டுறக்கூடாது. வீடியோவும் போட்டு அதை நீ மானிடைஸ் பண்ணிட்ட, அதுமே உனக்கு ஒரு டைப் ஆஃப் அட்டென்ஷன் தான் உனக்கு பண்ணிட்ட நீ, யூ கெயின்ட் இட். இன்னொன்னு நீ என்ன பண்ணிருக்கலாம், அட்லீஸ்ட் கண்டென்ட்டுக்காகவே நீ பண்ணிருந்தாலும் கூட்டிட்டு போய் அட்லீஸ்ட் அவரோட பசியாவது நீ வந்து போக்கி இருந்தனா. பட் நீ அதுவும் பண்ணல, சோறும் வாங்கி தரல, இதுவும் பண்ணல. அப்படி இல்ல நான் இது வந்துட்டு கேமரால இப்படி பண்ணிட்டு நான் ஆஃப்லைன்ல லைக் ஆஃப் கேமரா வாங்கி கொடுத்தேன்னா அது இதை விட கேவலமான விஷயம். கண்டென்ட்டுக்காக ஒருத்தர்கிட்ட இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பாடு வாங்கி தரேன் இது பண்ணி அது வாங்கி தந்த மாதிரி தெரியல எனக்கு, பாய்ன்னு சொல்லி அமிச்சிட்டான். அதான் சொல்றேன், ஐ cannot read கோயம்புத்தூர் மாப்பிள்ளைஸ் மைண்ட் பிகாஸ் there's nothing inside. 1000 ரூபாய் கொடுக்குறியே எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு இவருக்கு நீ காசு கூட கொடுக்க வேண்டாம். பசிக்குதுங்க 2 இட்லி வாங்கி கொடுங்க, 2 இட்லி 2 இட்லி. என்ன கோவப்பட வைக்காதீங்கடா எப்பா சாமி. அதாவது இவங்க கூட சுத்துற எல்லாருமே வந்துட்டு அறிவில்லைன்னு நினைக்கிறேன். சுத்தி இருக்க எல்லாருமே எஸ் மென்னா இருந்தா இதுதான் ரிசல்ட். கூட இருக்க ஒருத்தவங்க சொல்லல போட்டிருக்கு இதெல்லாம் தப்புடா, இப்படிலாம் வீடியோ போடக்கூடாது இவங்களை வச்சு. என்ன தப்போ. எனிவேஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், the moral of this whole fucking rant is never be or never become கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அடுத்த கேட்டகரிக்கு போவோம். இவங்க வந்துட்டு லைக்ஸ் கண்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. மெயினா வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை என்ன வேணா பண்ணுவாங்க. செங்கல குத்தி ஓடிங்க ப்ரோ, அபி देखो ஐயோ எப்பா சிவப்பு கலர் பெயிண்ட ஊத்திங்கன்னா என்னடா மேட்டர் என்ன லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதையும் நம்புறானுங்க. இது பாரு ரியல் ஹீரோ ப்ரோ, இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணாதீங்க ப்ரோ, இப்படி டாஸ்க் எல்லாம் தராதீங்க கைஸ். ஆமா ஆக்சுவலா கொடுக்குற டாஸ்க்லாம் இவர் பண்ண மாட்டாரு, ஏன்னா அதெல்லாம் மோஸ்ட்லி ப்ரோ தண்டவாளத்துல தலைவைங்க அப்படிதான் டாஸ்க் தருவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அதெல்லாம் ஃபேக் பண்ண முடியாதுல்ல நம்மளால. லைக் இது வந்துட்டு ஆக்சுவலா சென்டிமெண்டா நினைக்கிறாங்க சில பேர்லாம். அச்சோ நமக்காக இவ்வளவு உனக்காகலாம் பண்ணலப்பா, துட்டு வரான் அவனுக்கு. உங்களால முடிஞ்சா டீ பிளேட் அடிச்சு உடம்புல ஓடிங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோவே பண்றேன், ஃபாலோஸ் தர மாட்டீங்க, வியூஸ் தர மாட்டீங்க. உங்களுக்கோசம் இவ்வளவு பண்றேன், எனக்கு ஒரு சப்போர்ட் கூட பண்ண மாட்டீங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டாஸ்க் சேனல்ஸ், ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து நான் உப்பு புதுல முட்டி போட்டேன், இது பண்ணேன், இது பண்ணேன், அப்போ கூட சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி சில பேர்லாம் வந்திருப்பாங்க சின்ன சின்ன பசங்க. இதே மாதிரி இன்னொரு வடக்கு பேஜ் ஒன்று இருக்கும், பயங்கரமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. பாரு This is attempt murder. இப்போ நான் காட்ட போறது போட்டு மூட்டா.
இப்படி பண்ணியே வந்துட்டு 1.5 மில்லியனு. இவங்களோட அட்டியில் இன்னொரு ஆள் ரேசர் ரவி 6 லட்சம் ஃபாலோவர். லைக்குக்காக டாஸ்க்கு கமெண்ட் பண்ணி ஃபேக் பண்ணி இப்படி சிம்பத்தி பண்ணி அதெல்லாம் பண்ற ஒரு கேட்டகரி. இன்னொன்று ஆல்மோஸ்ட் டெட், செத்துருவானுங்க விட்டா ஆல்மோஸ்ட், அது லைக்குக்காக அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருந்தாலும் ஒரு யூனிக்கான ஒரு கேட்டகரி இருக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அதுதான் வேற யாரும் கிடையாது, புனித் சூப்பர் ஸ்டார். ஆளோட கண்டென்ட்டே வந்து கக்கூஸ்ல இந்தியா இஸ் நெவர் பீட்டிங் த அலிகேஷன்ஸ். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணால் ஃபேமஸ் ஆயிடலான்றதுக்காக 1008 பேர் 1008 விஷயம் பண்ணுறாங்க. மாட்டு சாணி தின்றது, மாட்டு சாணி பர்கரு, இதில் போட்டு கத்துறது, அதை பண்ணுறதுன்னு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. மேட்டர் என்னன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஹூ டஸ் எனிதிங் ஃபார் லைக்ஸ் அண்ட் கண்டென்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே மக்கள் சொல்கிற ஒரு காமனான ஃப்ரேஸ் இருக்குது. இருக்குத்தனமாக லூசுத்தனமாக ஏதாவது பண்ணால் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இன்டர்நெட்டில் ஃபேமஸ் ஆயிடலாம். which is true. கிறுக்குத்தனமாக பண்ணால் ஃபேமஸ் ஆகலாம். ஃபேம் வந்தால் அட்டென்ஷன் வரும். அட்டென்ஷன் வந்தால் உங்களை பல ஷோஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. அப்படி அந்த ஷோஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா காசும் தருவாங்க. இப்படி பல ஈவெண்ட்ஸ் போகிறதால உங்களுக்கு புது ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. உங்களை யாருன்னே தெரியாதவங்க கூட இப்படி ஒரு கேரக்டர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. யூ வில் கெயின் ஈவன் மோர் நியூ ஆடியன்ஸ். ஃபாலோவர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபாலோவர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பெனிஸ் அண்ட் பிராண்ட்ஸ் will reach out to you for promotions. Promotion brings you money and money is the final destination. எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ சொன்ன ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்டோட பயோலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎம் ஃபார் பெய்டு கொலாபரேஷனோ பெய்டு ப்ரொமோஷன் ஏதாவது ஒன்று இருக்கும் அவங்களோட பயோவில். தட்ஸ் வாட் தே டூ. கெயின் அட்டென்ஷன், மோர் ஃபாலோவர்ஸ், மோர் கொலாப்ஸ், மோர் மணி, விச் இஸ் டெக்னிக்கலி நாட் ராங். அன்லஸ் இவங்க வந்துட்டு இந்த கேம்பிளிங்கு இல்லை இந்த ரம்மி ஆப் இந்த மாதிரி ஏதோ ப்ரொமோட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஐம் ஆக்சுவலி ஹாப்பி ஃபார் தம். அட்லீஸ்ட் தே மேட் இட்ன்ற மாதிரி. இப்போ சீரியஸாக கவனிச்சிங்கன்னா the problem is not them. at the end of the day அவன் நல்லா இருக்கான். அவன் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அந்த ப்ரிவிலேஜ் இல்லை. எல்லாருமே இந்த புனித் சூப்பர் ஸ்டார்லாம் வந்துட்டு ரொம்ப அடிமட்டத்தில் தான் வந்திருக்கான், ஒன்றுமே இல்லாமல் தான் வந்திருக்கான். இஸ் லிவிங் இஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு வகையில் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஓவராலாக சொல்லணும்னா அவன் வந்துட்டு என்ன லூசுத்தனமாக பண்ணாலும் he has money nowன்ற மாதிரி ஆயிருச்சு. பட் இதில் எனக்கு ப்ராப்ளம் என்னென்னா people are watching all this. நீங்கள் சொல்கிறீங்களா இந்த லூசுத்தனமாக பண்ணிட்டு சுற்றுற கிரியேட்டர்ஸ் இவங்களெல்லாம் மக்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா they are again coming to a conclusion that கிறுக்குத்தனமாக பண்ணுற இவனுங்களே இவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க, நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு என்னத்தை அவங்க போகிறோம். இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. I'll explain. An average lifespan of a creator's career is very low compared to the people who have secured jobs. நீங்க நம்பலனாலும் அதுதான் நெசம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்காங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எக்ஸாம்பிளுக்கு காத்துக்கருப்பு கலையும் சொல்லலாம். காத்துக்கருப்பு கலை எனக்கு டிக்டாக் ஆரம்பிச்சதுலேருந்தே தெரியும். நான் ஒரு ஓஜி டிக்டாக் யூசர். ஐ நோ வேர் he comes from, what kind of background he comes from. I think he is good now. Financially he is good ன்னு நினைக்கிறேன். And I'm so happy for him. Regardless of அவன் வந்துட்டு என்ன லூசுத்தனமா பண்ணாலும் இது பண்ணாலும் he sorted out his life. அதில் எனக்கு சந்தோஷம். நான் வடக்கில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த புனித் சூப்பர் ஸ்டார், டாலி சாய்வாலா வந்து ஒரு டீ கடைக்காரன் கிறுக்குத்தனமா பண்ணி பில்கேட்ஸ் கூட கொலா போட்டு பல லட்சங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா கிறுக்குத்தனமா பண்ற இவனுங்களே அசால்ட்டா இவ்வளவு சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க, நான் கஷ்டப்பட்டு படிச்சு நான் என்னத்த நான் கிழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க போனாலும் நீங்க இந்த கமெண்ட்டை பார்க்க முடியும். இந்த உன் டிகிரியில ஒன்று கடிச்சிட்டேன், இந்த உன்னோட எஜுகேஷன்ல ஒன்று கடிச்சிட்டேன்ற மாதிரி கமெண்ட்லாம் நீங்க பார்க்க முடியும் வடக்கு சைடில். நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்தை நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இந்த இன்டர்நெட் கிரியேட்டர்ஸ் கம்யூனிட்டி எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரே விஷயத்தை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கான், ரெலவன்ஸ். நாளைக்கே புனித் சூப்பர் ஸ்டார் இரலவெண்ட் ஆயிட்டான்னு வச்சுக்க, கதை முடிஞ்சு. அவனுக்கு மார்க்கெட் கிடையாது. அவனுக்கு டாலி சாய்வாலா நாளைக்கு இரலவெண்ட் ஆயிட்டான்னு வச்சுக்க, அவன் கதையும் முடிஞ்சு. இந்த மாதிரி காத்து கருப்பு கலையும் அவனோட சேனலுக்கு வியூஸ் போல எதுவுமே ஆகலை, யாருமே அவனை கண்டுக்கலன்ற மாதிரி அந்த ரெலவன்சி போயிருச்சுன்னா அவன் இரலவெண்ட் ஆயிட்டான்னா அவனோட மார்க்கெட்டும் க்ளோஸ். he has to do something else. பட் இந்த ப்ராசஸ்ல அவங்க ஏர்ன் பண்ண மணி எல்லாம் ஸ்மார்ட்டா ஃபினான்ஷியல் டிசிஷன் மேக் பண்ணி இதெல்லாம் சேர்த்து வச்சு இது பண்ணியிருந்தாங்கன்னா they are safe. அப்படி பண்ணலைன்னா அதுதான் உண்மை. இவங்களெல்லாம் விடுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நம்ம ஊரில் பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். மீரா மிதுன்
நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன இந்த பேரை கேட்ட மாதிரியே இருக்குன்னு தோணும். நல்லா மறந்துட்டேன், இந்த பேரையே மறந்துட்டேன். இந்த வீடியோ ஐடியா வந்தப்போ தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஓ இந்த கேரக்டர் இருந்ததே மறந்துட்டோமேன்ற மாதிரி எனக்கு டோட்டலி மறந்துருச்சு. அந்த பொண்ணு பேரை மறந்துச்சு, அந்த பொண்ணோட எக்ஸிஸ்டன்ஸே நான் மறந்துட்டேன். இந்த டாபிக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள்னா மீரா மிதுன் தான். மீரா மிதுன் வந்துட்டு ஷீ கிளைம் டு பி அ மாடல், ரைட்? அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஷி வாஸ் குட். ஏன்னா சும்மா ரேண்டம் பீப்புள் வந்துட்டு பிக் பாஸ்ல கூப்பிட மாட்டாங்க. ஷி வாஸ் டூயிங் வெல் ஆஃப். இந்த மாதிரி வந்துட்டு மாடலிங் பண்றது, கிங் ஃபிஷருக்கோ ஏதோ வந்துட்டு ஷி வாஸ் ஏர்னிங் குட். ஷி இஸ் அ மாடல். எல்லாமே சார்ட் அவுட்டா இருந்துச்சு இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. பிக் பாஸே வந்துட்டு ஃபேமுக்கான ஒரு ஓட்டம் தான். அங்க போயிட்டு என்னென்னவோ நடந்துச்சு, உங்களுக்கு நான் சொல்லி புரியணும்னு அவசியம் கிடையாது, பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்க ஆரம்பிச்சது அவங்க பண்ண அந்த கிறுக்கு தனக்கத்துக்காக. பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா ரெலவன்சி கம்மி ஆகுது, யாரும் கண்டுக்கல. மீரா மிதுனை ரெலவெண்டா வச்சிருந்த ஒரே ஒரு ஆளு இந்த ஒரு தரப்பானே அவன் அகமத் மீரானா, அவன் மட்டும் அவளை பத்தி வீடியோ போடலன்னா காணாம போயிருப்பா. அவனும் காணாம போயிட்டான். அகமத் மீரான் காணோம். யூ கெட் த பாயிண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ இப்போ மீரா மிதுனோட அவுட்கம் ரெண்டே தான். ஒன்று, இஃப் மீரா மிதுன் வாஸ் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்துட்டு நல்ல செட்டில்டான ஃபேமிலினா ஷி டசன்ட் கிவ் அ ஃபக். அவங்களுக்கு பேக்கப் இருக்கு. இல்ல மீரா மிதுன் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம வந்து இந்த மாதிரி ஃபேமுக்கு பைத்தியம் பிடிச்சி இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா முடிஞ்சு, கரியரே க்ளோஸ். அவங்க மாடலுக்காக அவ்வளோ வருஷம் படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய கிக்ஸ் பண்ணி தான் அதெல்லாம் வந்திருப்பாங்க மீரா மிதுன். அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ அவங்களுக்கு மாடல் கரியர் போச்சு, யாரும் கூப்பிட்டு பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க பண்ண அந்த ட்ராமா அதெல்லாம் அப்புறம் அவங்களோட மார்க்கெட் க்ளோஸ்டு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஷீ கான்ட் கோ பேக் டு மாடலிங்னு நான் அசியூம் பண்ணுறேன். முடிஞ்சு இந்த சோஷியல் மீடியா கேம் முடிஞ்சு உன்னோடது. இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த மீதி இருக்க ஆளுங்க, புனித் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், காத்து கருப்பு கலையாக இருக்கட்டும், டாலி சாய்வாலாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா they have nothing to lose. அவங்களுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு ரெப்யூட்டேஷனும் கிடையாது, அவங்க யாருன்னே தெரியாது நமக்கு. ஸோ இந்த மாதிரி எதாவது பண்ணியாவது வந்துட மாட்டோமா, இந்த மாதிரி எதாவது பண்ணியாவது நல்லா ஆயிட மாட்டோமான்ற மாதிரி பண்ணி, ஸோ அப்படி இருக்கும்போது தே மேட் சம்திங் அவுட் ஆஃப் திஸ். கிறுக்குத்தனமாக பண்ணாலும் ஐம் ஹாப்பி ஃபார் தம் தட் தே மேட் சம்திங் அவுட் ஆஃப் திஸ், யூனோ. ஆனால் மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எஜுகேஷனே வேஸ்ட்டு, இந்த காலத்தில் படிக்கிறதே வேஸ்ட்டு, எல்லாமே வந்துட்டு அவுட் டேட்டட் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி எதனா பண்ணி எதுவும் ஆகலாம், சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஃபேமஸ் ஆகி காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சில பேர் அவங்களோட இருக்கிற படிப்பு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கிளம்பி வர்ற சில ஆளுக்களும் இருக்காங்க. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா, ரொம்ப நாளைக்கு கிடையாது. சோஷியல் மீடியாங்கிறது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு கேம். கிரவுண்ட்ல இருக்கிறதுனால சொல்றேன். இங்க வந்துட்டு நீ சோஷியல் மீடியா வந்துட்டனாலும் ரெலவெண்டா உன்னால இருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. அதுதான் உண்மை. எதுக்கு யூடியூபர்ஸ்லாம் அடிக்கடி சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? சில சேனலுங்கெல்லாம் கான்ட்ரோவர்ஷியல் கண்டென்ட் போடாம ஒரு 2 மாசம் தாண்ட சொல்லு, காணாம போயிடுவாங்க. கண்டிப்பா சண்டை போட்டாவே என்ன சண்டை போட்டுக்கிறாங்க பார்ப்போம். இப்போ கூட நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க. You get the point what I'm trying to say, okay? So அதனால இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கன்சர்னிங்கா இருக்கு. ஆக்சுவலா பீப்புள் இந்த மாதிரி நம்பிடுவாங்களோ, எஜுகேஷனுங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி நம்பிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்கு எனக்கு. ஏன்னா சும்மாவே பீப்புளோட மைண்ட் செட்டே வந்துட்டு கும்பல்ல கோயிந்தா தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட மைண்ட் செட் வந்துட்டு அண்ட் இட்ஸ் நேச்சுரல், தப்பு கிடையாது. ஸோ இப்படி எல்லாருமே ஒரு தாட் ஃபார்ம் பண்ணும்போது, தாட்டே இல்லாத ஒப்பீனியனே இல்லாதவங்க கூட இதுதான் அவனோட ஒப்பீனியன் எடுத்துப்பான். ஓ அப்போ வந்துட்டு இது மாதிரி எதுவுமே கிடையாது போல, இந்த காலத்தில் என்னமா படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆயிடுவாங்களோ வளர்ந்து வர்ற பசங்கன்ற மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்கு. ஆஸ் ஐ செட், இவங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியல. நீங்க கேட்கலாம், என்ன சத்யா நீயே யூடியூப் வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கிற, இந்த மாதிரி வந்துட்டு எஜுகேஷன்னா மட்டும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து பேசுறேங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். நான் ஒரு சம்பவம் நான் சொல்றேன். எனக்கு ஒரு பையனை தெரியும், என் நெய்பரா தான் இருந்தான். அந்த பையன் சூப்பரா படிப்பான், பயங்கரமா படிப்பான். பேர் கணபதி. சூப்பரா படிப்பான், நல்ல பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட். ஹி ஹேட் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். ஆனா அவனுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. அவங்க வீடு சின்ன வீடு தான், எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு அவங்க வீடு. எங்க வீட்டுக்கு 2-3 வீடு தள்ளி தான். பெருசா வீட்டில் யாரும் பணக்காரங்க கிடையாது, பெருசா செட்டில்டான ஃபேமிலியும் கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுறவங்க தான். எனக்கு வந்துட்டு இதை நான் யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது, என் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் அதை பற்றி பேசினது கிடையாது. பட் ஐ ஆல்வேஸ் ஹேட் அ ஒப்பீனியன் அபவுட் தட் பர்சன். அந்த பையன் மேலே எனக்கு ஒப்பீனியன் இருக்கும். நான் அவனை ரொம்ப சுப்பீரியராக பார்த்தேன். அந்த பையனை ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறானேன்ற மாதிரி சூப்பராக படிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா படிப்பான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா லைக் யூஸ் பண்ணிப்பாங்கன்ற அந்த பையன் இருப்பான்ல, அவனுக்கு எஜுகேஷனுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருந்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஹி பாஸ்ட் அவே. பட் 200% நான் சொல்றேன், இன்னைக்கு if he was alive, அருமையா படிச்சு சூப்பரான ஒரு கம்பெனில கண்டிப்பா he must be earning good. அவனோட லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கும், அவனோட ஃபேமிலி ஹோல் திங்கே ஜெனரேஷனே மாறி இருக்கும். அவனோட இதுக்கப்புறம் வர்றதே வந்துட்டு வேற மாதிரி மாறி இருக்கலாம். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்து நார்மல் ஜாப் கிடைக்கிறதே வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவல் போற மாதிரி தான். ஸோ அப்படி அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னாலும் அவன் படிச்சான். பட் இஃப் he was here, கண்டிப்பா வந்துட்டு நல்ல கம்பெனில சேர்ந்து நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போய் அவனோட லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கும். அவனோட ஹோல்
பேக்ரவுண்டே மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இந்த ஃபேமில் வர்ற காசை விட எஜுகேஷன் உங்களுக்கு தர்றது ஒரு படி மேலே செக்யூர்டான விஷயம். உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ண கூட முடியும். ஸோ நான் சொல்ல வர்றதெல்லாம் என்ன ஆனாலும் படிங்க. உனக்கு பிடிச்சதை படி. உனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், இது ஆக போகிறேன் அது ஆக போகிறேன்னு உனக்கு ஐடியா இருக்கும். என்னென்னவோ சொல்கிறாங்க புதுசாக. எனக்கு தெரியாத நான் படிக்கும் போது இல்லாததெல்லாம் புதுசாக சொல்கிறாங்க. லைக் கெட் த பாயிண்ட். லைக் புதுசாக படிப்புகள் நிறைய வருது. ஸோ அது எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல வரேன்னா, என்றைக்குமே எஜுகேஷனை ஏளனமாக பார்க்காதீங்க. உன்னால் படிக்க முடியும்னு இருந்தாலே அது ஒரு ப்ரிவிலேஜ் தான் சொல்கிறது. அது பேடான ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது. அது ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு வச்சிங்க. யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் தட் யூ கெட் டு ஸ்டடி. ஸோ அதை வந்துட்டு ஏளனமாக பார்க்காதீங்க படிப்பை. ஸோ உங்களுக்கு எது கைவிட்டாலும் அட் எண்ட் ஆஃப் த டே படிப்பு உங்களை கை விடாது. இது வந்துட்டு ரொம்ப கிளீஷேவான லைனாக இருந்தாலும் 100% உண்மை. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து அந்த ஒரு ஒப்பீனியனை வளர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி லூசுத்தனமாக பண்ணி சம்பாரிச்சிட்டு போகிறானுங்க ஈஸியாக, நான் எதுக்கு படிக்கணுன்ற மாதிரி. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நல்லா இருங்க, ஜாலியாக இருங்க. வருஷம் முடிய போது திருப்பி கம்பேக் கொடுக்குறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2025 ஆல்வேஸ் வெல்கம். ஃபர்ஸ்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வீடியோ எங்கேயோ இருந்து எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடித்தாலும் ஐ ஸ்போக் மை ஹார்ட் அவுட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கூடிய சீக்கிரம். அன்டில் தென் பீஸ்.